பேசி பேத்தியே நம்மளை ஒரு வழியாக்குறானுங்க. நம்மளை மாதிரியே மைக்கு நிற்குது. அல்ஹம்துலில்லாஹ் ஷஹதல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடியவனாக, இன்றைய நவீன சைத்தானாக வீட்டிருக்கின்ற அபு சைத்தான் நரேந்திர மோடியிடமிருந்தும், குட்டி சைத்தான்களாக இருக்கின்ற ராஜாவிலிருந்து சவுண்டு சொரஜா தமிழிசை அக்காவிடம் இருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்மளுடைய உயிரினும் மேலாக மதிக்கின்ற அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் மீதும் இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த மாபெரும் கூட்டம் என்று போட்டிருக்கிறார்கள். இது பொதுக்கூட்டமாக எனக்கு தெரியவில்லை. ஒரு மாபெரும் மாநாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை அண்ணன் எஸ்என் அவர்களே, எனக்கு முன்பு எனக்கு பின்பு பேச இருக்கின்ற தலைவர்களே, எங்கள் தாடிகள் வேண்டுமென்றால் நரைத்திருக்கலாம், ஒரு காலமும் ஈமான் நரைக்காது என்று வந்து அமர்ந்திருக்கின்ற என் ஜமாத் பெரியவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்திலேயே போர்க்களத்தை கண்டவர்கள். இப்போது உங்களோடு போராட நாங்களும் தயார் என்று வந்து அமர்ந்திருக்கின்ற எங்களை எல்லாம் பெற்றெடுத்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஆங்காங்கே இவர்கள் என்னதான் பேச போகிறார்கள் என்பதை ஒற்று கேட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறித்துவ சகோதர சகோதரிகளே, இவர்களை பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன், எங்களுக்கு வேலை இல்லை என்று கண்ணு கெட்டிய தீவிரம் வரையிலும் காணாமல் இருக்கின்ற காவல்துறை நண்பர்களே, மற்றும் ஒரு விடுதலையை பெற துடிக்கின்ற என் ஜமாத் இளைஞர்களே, நம் அனைவர் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, எனக்கு முன்னாடி பேசியவர்கள் மிக தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். தம்பி சானவாசில் இருந்து ஆரம்பித்து அண்ணன் அபூபக்கர் அவர்கள் இருந்து எங்களுடைய இமாம் ரஷாதி அவர்கள் வரை அற்புதமான கருத்துக்களை எல்லாம் தெளிவாக எடுத்து வைத்து விட்டார்கள். நான் அந்த கருத்துக்களுக்கு செல்வதற்கு முன்பு காவல்துறையை மட்டும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த கருத்துக்கு சென்று விடுகிறேன். சென்ற வருடம் இதே நம்மளுடைய ஊரிலே நம் படிக்கின்ற அந்த பெண்கள் படிக்கின்ற பள்ளியிலே ஒரு தலைமை ஆசிரியர் நம் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்கிறார். இந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்பதிலே நம் மக்களுக்கு கொஞ்சம் சட்ட அறிவு கம்மி தான். என்ன செஞ்சிருக்கணுமோ அதை செஞ்சிருந்தா அவன் சட்டையை கழட்டி அவனை வீட்டில் உட்கார வச்சிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் பொங்கிட்டானுங்க. பொங்கத்தானே செய்வான். அவன் தங்கச்சி, நம்ம தங்கச்சி அவனாவது கையை பிடிச்சி இழுத்துவிட்டா வாங்க வாங்க போராடுவோம் சொல்ல முடியும். எத்தி அடிக்கத்தான் வேண்டியது இருக்கும். கையை வச்சான்னா நான் என்னட்ட கேட்டா நான் சொல்லுவேன், கையை வெட்டுறாம வெட்டு, அதுக்கப்புறம் பார்ப்போம், போடுற கேச பார்க்க வேண்டாம் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி நான் சொல்லல, இந்த நாட்டினுடைய காந்தியடி சொல்றாரு. ஒரு பிரச்சனை வந்து விட்டால், உன்னை தாக்க வந்து விட்டால், உன்னை கொல்ல வந்து விட்டால், உன்னை அசிங்கப்படுத்த வந்து விட்டால், உன் மக்களை கேவலப்படுத்த வந்து விட்டால் அதற்காக எதிர்த்து போராடுவது தவறில்லைங்கிறார். அப்படி போராடின பசங்க தான் இந்த நடத்துறான் பாருங்க கூட்டத்தை. அஸ்கர் அலி, மொய்தீன், பாசித்து, அடுத்து எழுதி வச்சுக்கிறீங்க போலீஸ், எங்க லோக்கல் போலீஸா எழுதி வச்சுக்கிறீங்க. ஏன்னா அடுத்து ஒரு வருஷத்துக்கு தள்ளிட்டு போகணும் இல்லையா, இப்போ எழுதி வச்சுக்கிறீங்க. அவன் தம்பி இங்கே அப்படியே திரும்பி போய் பேசினான். என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் எல்லாம் சமுதாயத்திற்காகத்தானே உள்ளே சென்றோம், சமுதாயமே ஏன் இப்படி இருக்கிறாய் என்றெல்லாம் கேள்வி கேட்டார். சமுதாயம் அப்படி இருந்தா தான் நீ பண்ணது தியாகம். நீ பண்ணது தியாகம் என்றால், நீ இந்த சமுதாயத்துக்காக உழைத்தாய் என்றால் இப்படியெல்லாம் நீ கேவலப்படுத்தப்படுவாய், அசிங்கப்படுத்தப்படுவாய், புறந்தள்ளப்படுவாய், உன்னை தீவிரவாதி போல பயங்கரவாதி போல பார்க்கப்படுவாய். அப்படி பார்த்தா தான் நீ செய்தது தியாகம் என்று அர்த்தம். பல பேர்கள் உள்ள போயிட்டு வந்திருக்கானுங்க, என்னமோ தெரியல. இந்த கடலூர் மாவட்டத்தை 3 இடத்தை குறிப்பா வச்சிருக்கானுங்க. ஒன்னு நெல்லிக்குப்பம், 2வது பரங்கிப்பேட்டை, 3வது பண்ருட்டி. இதுல எவன்லாம் தாடி வச்சிருக்கானா அவன்லாம் தீவிரவாதி.
நான் கூட ஒழுங்கில்லாத தாடி வச்சிருக்கேன், என்னையும் சேர்த்துக்கடா, சேர்த்துக்க. தெளிவா சொல்றோம்டா, தீர்மானமா சொல்றோம். நாங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதில் தீவிரவாதிகள் தான். எங்களுடைய உயிரை விட எங்களுடைய சரியத்து தான் எங்களுக்கு உண்மையானது என்று சொல்வதிலே நாங்கள் தீவிரவாதிகள் தான். ஆனா நீ சொல்லக்கூடிய அந்த பயங்கரவாதம் இருக்கிறதே, குண்டு வைக்கக்கூடிய பயங்கரவாதம் இருக்கிறதே, துப்பாக்கியினால் சுடக்கூடிய பயங்கரவாதம் இருக்கிறதே, கர்ப்பிணி பெண்ணை நடு வயிற்றிலே கீறிவிட்டு அதை சூலாயுதத்தினால் எடுத்து கொளுத்தினாலே அந்த பயங்கரவாதம் இருக்கிறதே, அது எங்களுக்கு தெரியாதடா, எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் எங்களுடைய ரசூல் எங்களுக்கு சொல்லி தந்ததெல்லாம் மனிதநேயம். எப்படிப்பட்ட மனிதநேயம்? பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு இல்லை. நீ தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், வயிற்றில் பிறந்தவன் வைஷ்ணவன், காலில் பிறந்தவன் சூத்திரன், எதிலும் இடமில்லாமல் பிறந்தவன் பஞ்சமன் என்று நீ பிரித்து வைத்திருக்கிறாயே, அப்படி அல்ல. அல்லாஹ் பிரகடனப்படுத்த சொல்கிறான். முகமது நபி பிரகடனப்படுத்தினார்கள். சூரத்தில் நிசா 4வது அத்தியாயத்தில் முதல் வசனம் மிக தெளிவாக சொல்ல சொன்னார்கள். ஒரு ஆன்மாவில் இருந்து, உன்னுடைய அப்பனுக்கு அப்பன், அப்பனுக்கு அப்பன், அப்பனுக்கு அப்பன், என்னுடைய அப்பனுக்கு அப்பன், அப்பனுக்கு அப்பன், மோடியினுடைய அப்பனுக்கு அப்பன், அப்பனுக்கு அப்பன், எல்லா அப்பனுக்கு அப்பனும் ஒரு அப்பன்ல போய் தான் சேருவான். அந்த அப்பன் ஆதம் பாவா. ஒரு ஆன்மாவில் இருந்து பிறப்பிக்கப்பட்டோம் என்றால் நீயும் நானும் யார்? சகோதரர்கள் இல்லையா? தொப்புள் கொடி உறவுகள் இல்லையா? உனக்கும் எனக்கும் இடையிலே தீ வைக்க வருகிறானே, உன்னையும் என்னையும் பிரித்து பார்க்க வருகிறானே, உன்னையும் என்னையும் கருவறுக்க வருகிறானே, அரசியலிலே முத்து குளிக்க வருகிறானே, அந்த நாற்காலியிலே பதவி சுகமடைய வருகிறானே, அவனை துண்டாட வேண்டிய கடமை என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறிஸ்துவ மக்களே உங்களுக்கும் எனக்கும் இல்லையா? அவர்களை கருவறுக்க வேண்டும். அது எத்தனை மோடிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேடிகளையும் நாம் சந்திக்கின்ற இடம் வேறாக இருக்கும். வா, டிக்ளேர் பண்ணு, டிக்ளேர் பண்ணிட்டு வா, பண்ணிட்டு வா. நீங்கள் இஸ்லாமியர்களா? உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோ. எங்க சட்டம் பாதுகாக்காது, எங்க ராணுவம் பாதுகாக்காது, எங்க போலீஸ் பாதுகாக்காது, நாங்கள் பாதுகாக்க மாட்டோம். நாங்கள் நாட்டிலே இங்கே மத சார்பின்மை கிடையாது, மத சார்பற்ற தன்மை கிடையாது, நாங்கள் ஒரு சார்புடைய மதத்தில் தான் இருப்போம் என்று நீ டிக்ளேர் பண்ணு, டிக்ளேர் பண்ணு. எங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்க நீங்க நடக்கணும். இல்லன்னா இந்த நாட்டை விட்டு போடான்னு நீ சொல்லு. நீ சொல்லி பாரு. ஆம்பளையா இருந்தா அப்ப பார், நாளை காலத்துக்கு வருவோம், நீ நான் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம், நீ நான் பார்ப்போம். களத்துக்கு வா. ஜனநாயகமா? எங்க இருக்கு ஜனநாயகம்? ஒரு நாட்டுக்கு இடையில ஜனநாயகம் கிடையாது. ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் தண்ணி கொடுறாங்கிறான், இன்னொரு மாநிலத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். இது ஒற்றுமையான நாடா? இவர்கள் எல்லாம் தேசபக்தர்களா? அவன் தண்ணி கொடுக்காம ஏடு கேட்கறதுக்கு நாதி கிடையாது. ஆனா ஜல்லிக்கட்டை என் தம்பி நடத்த போறானா, அன்சாரி நடத்த போறியா? தம்பி அன்சாரி நடத்த போறானா? நடத்த போறேன்னு சொல்லி இருக்கிறான். ஆனா நடத்தணும் இன்ஷா அல்லாஹ். அவன் ஏறு நடத்தணுங்கிறது சும்மா மேடையில் உட்கார்றது இல்லை. அவன் ஏறு தழுவணும், ஏறு தழுவி பிடிக்கணும். அவன் பிடிக்கிறது நான் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அது பார்ப்போம். ஏன்னா ஆனா நடத்த போறேங்கிறான். ஏன் நடத்த போறேங்கிறான்? நாட்டுக்கு நாடு சட்டம் போறீங்களாடா? அநியாயம் இல்லையா? ஒரு பண்பாடு, எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறது வேற விஷயம். அது பண்பாடு, ஒரு கலாச்சாரம், தமிழனுடைய கலாச்சாரம், தமிழனுடைய பண்பாடு, அவனுடைய பண்பாட்டினுடைய சின்னம் அது. அதை தடை பண்ண வர்ற, அதை தட்டி கேட்க வந்தா நாதி இல்லைங்கிற, தட்டி கேட்கிறவன தேச துரோகிங்கிறியா? இதுக்கு எதிராக சட்டம் வராதான், இதுக்கு எதிராக சட்டம் பாயாதான். ஏன் அவன் மதிக்க மாட்டேங்கிறான? கர்நாடகாக்காரன் அவனை ஒன்னும் செய்யலையப்பா. இந்த நீதிமன்றம், இந்த உச்ச நீதிமன்றம் எதுவும் செய்யலையே. ஏன் நடத்தக்கூடாது? அன்சாரி வா, நடத்தி காட்டு, நடத்தி காட்டு இன்ஷா அல்லாஹ் நடத்து. ஆனா அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். ஆனால் நீ கலாச்சார ரீதியான பண்பாட்டு கொலையை விடமாட்டேன்னு வந்து நிக்கிற பத்தியா? இது சமுதாயத்தை பொறுத்த மாத்திரத்தில் ஒரு சமுதாயத்தை மற்றொரு சமுதாயம் புரிந்து கொள்வது. அதனாலதான் அவன் அழகா போட்டிருக்கிறான், சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் அல்ல. மதங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை கொண்டு வர முடியாது. ஒரு மதத்தினுடையது இன்னொரு மதம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இன்னொரு மார்க்கம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம்.
அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவா என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த கூட்டத்தை கடைசியாக எப்படி போட்டிருக்கிறார்கள்? மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் என்று போட்டு முடிக்கிறார்கள். ஆக இந்த மார்க்கத்தையும் கலந்து இங்கே கொடுக்கிறார்கள், மார்க்கத்தை கலந்து இங்கே சொல்ல வேண்டும் என்று இருக்கிறார்கள். அதனால திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, மற்ற கடவுளர்களை ஏசாதீர்கள், மற்ற கடவுளர்களை நீங்கள் ஏசாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வை ஏசுவார்கள். தடை இருக்கிறது, தடை போடப்பட்டிருக்கிறது. ஆனா மற்ற கடவுளே ஏசக்கூடாதுன்னா எப்படி மற்றவங்களை நாங்கள் தப்பா நினைக்க முடியும்? மற்றவங்க கிட்ட எப்படி நாங்கள் தப்பா நடக்க முடியும்? மற்றவங்களை எப்படி நாங்கள் எதிரியா நினைக்க முடியும்? நாங்கள் எதிரியா யாரையுமே நினைக்க மாட்டோம், யாரையுமே எதிரி இல்லை எங்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் நரேந்திர மோடிக்கார் அவர் செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய நன்மை. நன்மை எவ்வளவு பெரிய நன்மை! அவர் மட்டும் பொதுச்சிவில் சட்டத்தில் கையை வைக்கலன்னா இன்றைக்கு நாரி இருப்பாரா? நாறு நாரா வச்சு கிழிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. பொதுச்சிவில் சட்டத்தில் கையை வச்சாரு, ரூபா நோட்டில் நாறு நாரா ஆக்கிட்டு இருக்கானுங்க, ஒவ்வொரு நாரா கிழிக்கிறானுங்க. ஆனால் அந்த பொதுச்சிவில் சட்டத்தில் கையை வச்சதுனால தான் நமக்கு மார்க்க விளக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை போடணும், இந்த உலமாக்களை அழைத்து வந்து இங்கே கண்ணியப்படுத்தணும், அந்த உலமாக்களை பேச வைக்கணும், அப்படிங்கிற அளவுக்கு பேச வைக்கிறோம். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கோட்டை போட்டுக்குருவானுங்களா, அவனுங்க ஒன்று சொல்லுவானுங்களா, நம்ம கேட்கணுமா? இந்த எங்காலும் தான் கோட்டு போட்டிருக்காரு, இந்த பாருங்க உலமாக்கள் கோட்டு போட்டிருக்காங்க. நீ வந்து மூத்திரம் வச்சுட்டு உனக்கு கழுவ தெரியாது, நாங்கள் கழுவுறதுக்கு நாங்கள் சொல்லி தருவோம், அது வேற. எங்க மதம் எங்க மார்க்கம் இருக்கிறத அது எப்படி நீ கழுவணும்னு சொல்லி தரக்கூடிய அளவுக்கு சட்டம் உள்ளது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சட்டம் ஏற்றி தருகிறது. ஆனால் இவர்கள் போட்டிருக்கின்ற இந்த கோட்டு இருக்கு இல்லையா, இந்த கோட்டு நீங்க போட்டு வந்து இந்த உச்ச நீதிமன்றத்தில் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு பாதி பேர் ஏத்து பாதி பேர் ஏற்காம இருக்கிற கோட்டு இல்லை. இவர்கள் போட்டிருக்கின்ற கோட்டு உலகத்திற்கே சட்டம் சொல்கிறது, உலகத்துக்கே சட்டம் சொல்கிறது. ஷரியத் இஸ்லாமிய சட்டம் இருக்கிறது, அது உலகளாவிய சட்டம். அந்த சட்டத்தை சொல்வதற்காக இந்த ஆலிம்கள் வந்திருக்கிறார்கள், ஆலிம் பெருமக்கள் அதற்காக ஏற்றிருக்கிறார்கள். அதனால இந்த சரியத்தில் கையை வச்சு பார்ப்போம், தொட்டு பார்ப்போம், தொடங்கி பார்ப்போம், இழுத்து பார்ப்போம் நினைச்சீங்கன்னா அதனால எங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அபூபக்கர் சாஹிப் சொல்றப்ப சொன்னாங்க, நரேந்திர மோடியுடைய பொண்டாட்டியை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அது பாவம், நம்ம மச்சி. இன்னும் சிரிக்காதீங்க, நரேந்திர மோடி பாயினா அண்ணன் தானே, அண்ணன் பொண்டாட்டி நமக்கு மச்சி தானே, அப்புறம் என்ன சிரிக்கிறீங்க? அந்த மச்சி இருக்கு இல்லையா, அவர் ஊருக்கெல்லாம் கவலைப்படுறதை விட்டுட்டு, எங்க பொம்பளைகளுக்காக கவலைப்படுறதை விட்டுட்டு உங்க பொண்டாட்டி கவலைப்படுங்க, கொஞ்சம் கண்ணீர் செய்யுங்க. அந்த பொம்பளை யசோதா பெண் இஸ்லாத்தை மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு, அப்பவே போடா பூக்கான்னு சொல்லிட்டு உன்னை குலா சொல்லிவிட்டு அடுத்த கல்யாணத்தை பண்ணியிருக்கும், அடுத்த கல்யாணத்தை பண்ணியிருக்கும். ஏன்? பெண்களுக்கு அப்படிப்பட்ட சுதந்திரம் இருக்கிறது, குலா கொடுக்கின்ற சுதந்திரம் இருக்கிறது, ஒரு ஆணை வேண்டாம் என்று மறுப்பதற்கான சுதந்திரம் இருக்கிறது. எந்த சட்டத்திலே எடுத்து காமிடா, எடுத்து காமி, பெண்களுக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது என்று எடுத்து காமி பார்க்கலாம். உன்னால காமிக்க முடியுமா? எதுவும் இவர்களால் செய்ய முடியாது. மிக தெளிவாக ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், முடித்துக் கொள்கிறேன். நீ இதை கூட புடுங்க முடியாது, இதை கூட புடுங்க முடியாது. எங்களுடைய உயிரா எங்களுடைய இஸ்லாமா என்று வரும் என்றால், நீ என்னுடைய இஸ்லாத்தை கைய வைப்பாய் என்றால் எங்கள் உயிரையும் நாங்கள் கொடுப்பதற்கு தயார் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.